ஆதிபாரதி சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்வேதாவை வந்து வெளுத்தெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம பாரதி அந்த ஃபைலில் வசமாக சிக்கிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. பாரதி வந்து இங்கே ரூம்குள்ளே வராங்க. ஸ்வேதா கேபினுக்குள்ளே வந்தோன்னே வந்து கேட்குறாங்க, ஸ்வேதா நேற்று நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தேனே, ஒரு 8 ஃபைலு, அதில் கொஞ்சமாவது முடிச்சிட்டேன், என்ன ஏதாவது ஒன்று ரிப்போர்ட் பண்ணியா? எதுவுமே செய்யாமல் நீ மாட்டுக்கு ஹாயாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். கேட்டால் வந்து ரொம்ப திமிராக பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் ஒன்று வந்து பதில் கூட சொல்லணும்னு தெரியாதா அப்படின்னவன், நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், 7 ஃபைல் முடிச்சாச்சு, இன்னும் ஒரு ஃபைல் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னோடனே, இங்கே பாரு உங்ககிட்ட எனக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிடையாது. ஸ்வேதா வந்து கேட்குறாங்க, அதை ஒரு நிமிஷம் இருங்க, அதை அந்த ஒரு ஃபைல் மிச்சம் இருக்கிறத நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது நான் பதில் சொல்லணுமா? நான் ஒன்றை கேள்வி கேட்டால் நீ என்ன கேள்வி கேட்குறியா? என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு ஸ்வேதா கேட்டோன்னே, இங்கே பாரு ஃபைலை முதல்ல பிரித்து பாரு, அக்கௌண்ட்ஸ் வந்து 50 லட்ச ரூபா டேலி ஆகலை, அதை வந்து உன் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இந்த ஃபைலை தூக்கி போடுறாங்க. என்ன கேள்வி கேட்குற லெவலுக்கு உனக்கு வந்து அதிகாரம் இருக்கா? நான் வந்து இந்த கம்பெனியோட ஓனரு, நான் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், பண்ண மாட்டேன், அதெல்லாம் நீ என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நான் அக்கௌண்ட்ஸ் வந்து டேலி பண்ணணுன்னு நான் கேட்டு தான் ஆகணும், உன் அக்கௌண்ட்டுக்கு தான் மாறி இருக்குது, பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு மரியாதையாக பதில் சொல்லு அப்படின்னு பாரதி கேட்டாங்க. ஓ, நான் மரியாதையாக பதில் சொல்லணுமா? இப்போ சொல்லிட்டா போச்சு, இதே கேள்வியை நீ போய் அத்தைக்கிட்ட கேளு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் உனக்கான பதில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை ஆதிக்கிட்ட சொன்னோன்னே, இவ்வளோ தானே விஷயம், நான் அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்ட, சாரதா கிட்ட, அம்மா ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் வந்து டேலி ஆகாமல் இருக்குது, அந்த 50 லட்ச ரூபா வந்து ஸ்வேதா வந்து எடுத்திருக்கா, அது வந்து அவள் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, அதனால் பாரதி வந்து கேட்குறாங்க, அந்த எதுக்காக காசு எடுத்திருக்காங்கன்னு பதில் சொல்லணுமா அப்படின்னோன்னா, ஓ இவெல்லாம் ஒரு ஆள்னு இவ கேள்வி கேட்பா, இவளுக்காக வந்து ஸ்வேதா பதில் சொல்லணும், இல்லை நான் கை கட்டிக்கிட்டு அவகிட்ட பதில் சொல்லணுமா? அந்த நிலைமையெல்லாம் எங்கள் யாருக்கும் கிடையாது. என்ன அது நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து என் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கிறதுக்கும் சரி, எங்கள் குடும்பத்தில் வந்து யார் எடுத்தாலும் இவகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இவளுக்கெல்லாம் அந்த என்ன தகுதி இருக்குன்னு இவெல்லாம் என்ன கேள்வி கேட்குறா அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சுக்க, இவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது, இங்கே உள்ள இந்த வீட்டில் உள்ள யாரையுமே இவ கேள்வி கேட்குற லெவலுக்கு இவ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஓரமாக போய் இருக்க சொல்லு, இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி திமிருத்தனமாக வந்து பேசுகிற வேலை வச்சுக்கிட்டா அவ்வளோதான், தொலைச்சி அப்படின்னு சாரதா பேசுகிறாங்க. பாரதி வந்து அழுதுகிட்டு போனதுக்கப்புறம் ஆதி வந்து தப்பாக கேட்டுட்டம்மா, இனிமேல் கேள்வியே கேட்க மாட்டான், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதியை சமாதானம் பண்ணுறதுக்காக மாடிக்கு போகிறாங்க. அதோட முடியுது.